முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி போனது நிதி பெறதுக்கு இல்ல, இந்தியா கூட்டணி கூட்டத்துல பங்கேற்கத்தான் அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செஞ்சிருக்காரு. 14/12/2023 அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த 4 மாவட்டம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அரசுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுவிட்டது. ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளிவந்துட்டது. அப்பொழுதால் இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. உணவுக்கு இவ்வளவு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்காது. முறையாக உணவு கிடைச்சிருக்கும், குடிநீர் கிடைச்சிருக்கும், மக்கள் துன்பத்திலிருந்து காத்திருக்கலாம். அதை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இது மட்டும் இல்ல, இன்றைய தினம் கூட டெல்லியில் போய் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். பிரதமரை பார்க்க போகல அவர் இந்திய கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து தான் போயிருக்காரு ஒழிய அதோட பிரதமரையும் பார்த்துட்டு வந்திருக்காரு.